ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால், கம்ருதீன் பார்வதிக்கு பிக் பாஸ் கொடுத்த செருப்படித்தரமான ஒரு சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி உண்மையை சொல்லப்போனால் போன வீக்கே இதை பண்ணியிருக்கணும். விஜய் சேதுபதி சாருமே சாட்டர்டே சண்டே எபிசோடில் இதை ஒரு அட்ரஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல ரோஸ்ட்டு கொடுத்துருந்தா, இவ்வளோ தூரம் பிக் பாஸை மதிக்காமல், பிக் பாஸ் டீம், பிக் பாஸ் ஹவுஸ் இதெல்லாம் மதிக்காமல் அவங்க இந்த கேவலமான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்க மாட்டாங்க. இது பிக் பாஸ்க்கும் பிக் பாஸ் டிவி டீமுக்கும் விஜய் சேதுபதி சாருக்கு ஒரு தேவையான ஒரு விஷயம்னே சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி போன வீக்கில் இருந்தே ஒரு 10 டைம்ஸ் கிட்ட மயக்க கலட்டி வச்சுட்டு பேசுகிறதும், ஸ்மோக்கிங் ரூமுக்கு நைட்டில் போகிறதும், பல தேவையில்லாத சில விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதை அட்ரஸ் பண்ண சொல்லி நிறைய ரிவ்யூவர்ஸும் சொல்லியிருந்தாங்க, மக்களும் சொல்லியிருந்தாங்க. பட் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் போன வீக் சும்மா நார்மலாகவே முடிச்சு விட்டுட்டாரு விஜய் சேதுபதி சார். இப்போ பார்த்தீங்கன்னா, நைட்டு கம்ருதீன் பார்வதி மயக்க கலட்டி வச்சுட்டு ஸ்மோக்கிங் ரூமுக்கு கூப்பிட்றதா சொல்லப்படுது. அந்த வீடியோஸ் சமூக வலைத்தளங்களில் ரொம்ப இதுவாக பரவிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கு பாரு அண்ட் கம்ருதீன் மயக்க கலட்டி வச்சுட்டு சீக்ரெட்டாக பேசிக்கிட்டே இருக்காங்க. எத்தனையோ முறை சொல்லி கேட்க மாட்டேங்கிறாங்க, திருந்த மாட்டேங்கிறாங்க. என்னை பொறுத்தளவில் சொல்லலை, அதை விட்டுட்டாங்க. ஏதோ ஒரு எபிசோடில் எல்லாரையும் லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சு சொன்னது மட்டும்தான் பிக் பாஸ். சாட்டர்டே சண்டே அந்த எபிசோட்லேயுமே விஜய் சேதுபதி சார் இந்த விஷயத்தை கொண்டுட்டு வரலை. அப்போ கண்டுக்காமல் விட்டதுனால தான் இப்போ வரைக்கும் இந்த ப்ராப்ளம் வந்துக்கிட்டு இருக்கு. பிக் பாஸாலேயும் பொறுக்க முடியாமல் பாரு அண்ட் கம்ருதீன் இத்தனை முறை சொல்லியும் நீங்கள் மயக்க கலட்டி வச்சுட்டு பேசியிருக்கீங்க. இதுக்கு தண்டனை ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே பால், முட்டை, காஃபி இந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு வச்சிடணும். அவங்களுக்கு இந்த பொருட்கள் கிடைக்காதுன்னு மொத்த ஹவுஸ்மேட்ஸுக்குமே ஒரு தண்டனை கொடுக்குறாரு. அப்போவாது திருந்துவாங்களான்னு பார்க்குறதுக்கு என்னை பொறுத்தளவில் இவங்க 2 பேருக்கு தான் தண்டனை கொடுத்துருக்கணும். இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது தேவையில்லாத இவங்களுக்கு இந்த தண்டனையை கொடுத்து இவங்க திருந்த போகிறதில்ல. ஒன்று கம்ருதீன் பாருவுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்துருக்கலாம், இல்லைனா சாட்டர்டே சண்டேவில் விஜய் சேதுபதி சாரை வச்சு ரோஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கணும். எஃப்ஜே வியானாவுக்கு செஞ்ச டீம் எதுக்காக கம்ருதீன் பார்வை காப்பாற்றுறாங்கன்னு தெரியல. இதுலேயே முக்கியமாக அரோராங்கிற ஒரு பொண்ணை மென்டல் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பாரு அண்ட் கம்ருதீன். என்ன அதையும் அட்ரஸ் பண்ணி கேட்குறது இல்லை. இது முழுக்க பிக் பாஸ் டீமோட ஒரு பிழை, தப்புன்னே சொல்லலாம். பாரு கம்ருதீன் மாதிரி சில கேரக்டர்களை வீட்டுக்கு வச்சு அதை மக்களுக்கு தப்பான ஒரு புரிதலை கொண்டு வராதிங்க. தயவு செஞ்சு நல்ல விஷயங்கள் இந்த ஷோ மேலே நிறைய மரியாதை இருக்குது. அது எல்லாமே பாருங்கிற ஒரு கேரக்டரால் இல்லாமல் போகுது. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை காய்ஸ்.